நேத்து நம்ம சர்ச்சில் நடந்த கல்யாணத்துல கூட உங்க பிரியாணி தான் கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, நம்ம கேட்டரிங் தான். சிக்கன் பிரியாணி போட்டீங்க போல. டேய், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. ஆனா இது அது கிடையாது. உங்களுக்காகவே ஜானகி காலையில எந்திரிச்சு பண்ண தம் பிரியாணி. அப்படியா? எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை கிடைக்குமா? நீ கொடுக்க வேண்டாம். சும்மா இருங்க. சரி கொடு, சாப்பிட்டு குறதானே நல்லா சொல்லுவான். இருந்தா நான் சொல்ல போறேன். போதும் போதும். அளவா மட்டும் சாப்பிடுங்கண்ணே, இல்லைன்னா கொலஸ்ட்ரால் ஏறிடுண்ணே. நீ இங்கேயும் வந்துட்டியாப்பா? நீ சாப்பிடலையாப்பா? இல்லைக்கா, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வெளியே எப்பவுமே சாப்பிட மாட்டேன். நான் எப்பவுமே சாப்பாடை வீட்டில இருந்தே கொண்டு வந்துருவேன். தம்பி, இது நம்ம சொந்த கேட்டரிங் ஃபுட்டு, ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ பரவாயில்லண்ணே. இவனை வற்புறுத்தாதீங்க, இவன் இயற்கைவாசி. டேய், இந்த வீடா? இது நம்ம மேஸ்திரி வேலைக்கு வந்த கேட்டரிங் காரோட வீடாச்சேடா. அதேதான். சரி உள்ள போலாம். ஆ? வாங்க வாங்க போலாம். சீக்கிரம், அவங்களாம் இப்ப வந்துருவாங்க. சரிங்கம்மா. நல்லா மொறு மொறு நெடு. ஆ, ஏதோ வறுக்கிற ஸ்மெல்லாம் வருது. ஸ்மெல்ல பார்த்தா பயங்கரமா ஏதோ சமைக்கிறாங்க போலயே. டேய், போயிடலாம்டா. வாடா போலாம். எங்க ஓடுறீங்க? இருங்கண்ணா. பயமா இருக்குடா. ஆஹா 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 ஆஹா. சந்தன மல்லிகை பூத்தது போலே தேவதை போலொரு பெண்மயிலாள். சுந்தரி உந்தன் அழகில் மயங்கி இந்திரன் கூட விழுந்திடுவான். இந்திரன் கூட விழுந்திடுவான். இந்திரன் கூட விழுந்திடுவான். கட்டட வேலை செய்யறவனுக்குலாம் என் பொண்ணை கொடுக்க முடியாது. சொல்லிட்டாங்களா? கிளம்போ. அம்மா இங்க பாருங்க, நீங்க அவளுக்கு ஃபோர்ஸ் பண்ணி வேற கல்யாணம் பண்ணா கூட நான் அங்க போய் அவளை கூப்பிட்டு வந்துருவேன். அவ வேற யாராவது கல்யாணம் பண்ணா கூட அவ மேல வச்சிருக்க லவ் எனக்கு குறைய போறது இல்ல. ஆஹா, நீ கூப்பிட்டது என் பொண்ணு உடனே வந்துருவா பாரு. நான் கூப்பிட்டா ஷாலினி வருவா. நீ போவியாடி? நான் போவேன். நீங்க ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. என்னடி? இங்க பாருங்க, துபாயில வேலை பாக்குற ஒரு பணக்காரனுக்கு தான் என் பொண்ணை கொடுக்கணும்னு என்ன சொல்லிருக்காரு. அவங்கள இப்ப வந்துருவாங்க. அப்படி யாராவது வந்தா விஷத்தை தான் கலக்கி கொடுப்பேன். என்ன பேச்சு பேசுற பாத்தீங்களா? இங்க பாருடி, நீ மட்டும் அந்த பைத்தியக்காரன் கூட போனன்னு வச்சுக்கோ, நான் எங்கேயே தூக்க மாட்டிட்டு செத்துருவேன். நீங்க செத்தாலும் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ முடிவு பண்ணிட்டியா? எப்பவோ. மச்சான், மச்சான், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். அந்த துபாய் மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி வர வேண்டான்னு சொல்லு. ஆமா, வர வேண்டான்னு சொல்லு. ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணி தொலைங்க. போடி இந்த பக்கம்.